வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நோ யுவர் ப்ராடக்ட் சீரிஸோட தேர்ட் எபிசோட். ஸோ ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா இது என்ன மாதிரி எபிசோடுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எனிவேஸ், இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து சன்ஃபீஸ்டோட மாம்ஸ் மேஜிக் அண்ட் கேஷ்யூ அண்ட் ஆல்மண்டோடது. அதில் புதுசாக கீ ரோஸ்டட் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் கீ இருக்கிற மாதிரி கொடுத்து அந்த அப்படியே நட்ஸை காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்டை டீட்டெயிலாக என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சர் டேட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதோட டோட்டல் வெயிட் வந்து 116 கிராம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் டேட் வந்து 22/4 ஏப்ரல் 22 அண்ட் அக்டோபர் வரைக்கும் 18th of அக்டோபர் வரைக்கும் இதோட எக்ஸ்பைரி டேட் அதோட டேட் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட FSSAIயோட லைசன்ஸ் நம்பர் இருக்குது. ஸ்டோர் இன் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் உடைய கஸ்டமர் கேர் நம்பர், இமெயில், அவங்க எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எது வெளியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இது இல்லை, அதுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மேலே தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் மைதா, ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் அதிகமாக இருக்கும். சுகர் கொடுத்துருக்காங்க. ரிஃபைன்ட் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மில்க் சாலிட்ஸ் வந்து ஒரு 4% கொடுத்துருக்காங்க. மில்க் பவுடர் மாதிரி அது. கீ, நெய் ஒரு 2%. ஸ்கிம் மில்க் பவுடர் அதையும் கொடுத்துருக்காங்க. கேஷ்யூ பிட்ஸு 1.9% தான் இதில் இருக்குது. இன்வெர்ட் சிரப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட் சிரப்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் தான். இனிப்புக்கு பயன்படுத்துகிற ஒரு ஏஜென்ட் தான் அது. அயோடைஸ் சால்ட்டுங்கிறது நார்மல் உப்பு. நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ். ஃப்ளேவர் கொடுக்குறக்காக கிட்டத்தட்ட நேச்சுரலாக என்ன ஃப்ளேவர் கொடுக்கணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு சிந்தட்டிக் ஃப்ளேவர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இதை கொடுப்பாங்க. ரைசிங் ஏஜென்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கேக் இதெல்லாம் பண்ணும்போது நல்லா புஃப்னு வர்றதுக்காக ஆட் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த ரைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது. அதோட நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அந்த INS 500 இது, INS 503, 450 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எமல்சிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எமல்சிஃபயர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆயிலும் வாட்டரும் பிரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டும் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. அது அந்த எமல்சிஃபயர்ஸ் தான் இந்த என்னென்னு சொல்லி லெசித்தின், அது ஒரு எமல்சிஃபயர். லெசித்தின்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சேனலில் சொல்லியிருப்போம். அது சோயாலேருந்து எடுக்கிறது. நிறையா ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டயாசெட்டில் டார்டாரிக் அண்ட் ஃபேட்டி ஆசிட் எஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசரால். சாரி, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மிஸ்டேக் இருந்தால் சாரி. ஸோ இது வந்து சன்ஃப்ளவர் அண்டு பாம் ஆயிலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது ஒன்றும் கிடையாது, இதுவும் ஒரு எமல்சிஃபயர் மாதிரி தான். எல்லா பேக்கரி ஐட்டம்லையும் இதையும் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி தான் இது. பட் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் எடுக்கிறது. ஒரு சில லெசித்தின்னு சொன்னது வந்து சோயாலேருந்து எடுக்கிறது, இது வந்து சன்ஃப்ளவர் அண்ட் பாம் ஆயிலேருந்து எடுக்கிறது. ஆல்மண்ட் பிட்ஸு, நம்ம மேலே வந்து கேஷ்யூ பிட்ஸ் போட்டிருந்தாங்க, அது ஆல்மண்ட் பிட்ஸு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ், என்ன மாதிரி ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ், பட்டர், வெனிலா கூடிய ஃப்ளேவர்ஸு. கலர் INS 102 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளார் ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு INS 223 கண்டெய்ன்ஸ் வீட்டு, மில்க்கு, சாய், நட்டு, சல்ஃபைட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனல் வேல்யூ நம்ம குயிக்காக பார்த்தலாம். ரொம்ப கசங்கி இருக்குது இந்த கவரு, பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் யூஷுவல் இது வந்து 100 கிராம்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஓவரால் பிஸ்கெட் பேக்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 116 கிராம்ஸ். ஸோ இதை விட நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட தான் பார்க்கணும். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே கேலரிஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், சுகர்ஸ், ஆடட் சுகர்ஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை விட நீங்கள் கூட தான் பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் அவங்க ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் பர் சர்விங் வந்து 20 கிராம்ஸுக்கு என்னங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பிஸ்கெட் பேக்கெட் பார்க்கணுன்னா இப்போ இது 485 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 510, 520 கிட்ட வரும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட நியூட்ரிஷனல் வேல்யூ. ஸோ ஓவரால் இதுதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி. நீங்கள் ஏற்கனவே இந்த மாம்ஸ் மேஜிக் எல்லா ஃப்ளேவர்ஸுமே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.